ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. தற்போது 2025 ஆண்டில் 5வது மாதமான மே மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த மே மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. மே மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு 6வது மாதமான ஜூன் மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஜூன் மாதத்தில் கிரகநிலைகளோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஜூன் மாதம் என்ன நடக்குங்கிற தாள்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கும்பராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களோட ராசிக்கு ஜூன் மாதம் அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கிரகநிலைகளால் உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும். கிரகநிலைகள் உங்களுக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும். அதனால் கிரகநிலைகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி நம்மளோட லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்கள் தான் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமாக இருப்பதும் அதுதான், நம்ம ஏதாவது சோகமாக இருக்கணும்னா அதுக்கு காரணமாக இருக்கிறதும் அதுதான். ஸோ கிரகங்கள் பொறுத்து தான் எல்லாமே நமக்கு நடக்கும். அந்த வகையில் ஜூன் மாதம் அதிர்ஷ்டம் தர மாதிரி நிறைய கிரக பயிற்சிகள் நடக்க போகுது. இந்த கிரக பயிற்சிகள் நடக்கிறத தொட்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த கிரக பயிற்சிகளால் திடீர் லாபம் அதிர்ஷ்டம் பெற வாய்ப்பு இருக்குது என்பது குறிப்பிடப்படுது. ஸோ திடீர் லாபம் அதிர்ஷ்டம் பெற என்ன வாய்ப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ என்ன வாய்ப்பு அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஜூன் 2025 இந்த மாதத்தில் சில முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்க இருக்குது. இந்த கிரகங்களுடைய மாற்றம், சேர்க்கை மற்றும் பார்வை பலன் காரணமாக உங்கள் ராசிக்காரங்களுக்கு சூழ்நிலை மாறும். அது அதிர்ஷ்டமானதாகவும் மாறும். அந்த விதத்தில் ஜூன் மாதத்தில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுடைய வாழ்க்கையில் என்ன முன்னேற்றம், திடீர் பண லாபம் கிடைக்கிருக்குங்கிறத சொல்ல போகிறேன். மேலும் எதில் கவனமாக இருக்கணுங்கிறதும் சொல்ல போகிறேன். அதாவது எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் சொல்ல போகிறேன். எல்லாமே இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு ஜூன் மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் சொல்கிறேன். என்னென்னைக்கு கிரக பயிற்சிகள் நடக்க போகுதுங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஜூன் மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு முதல் கிரக பயிற்சி நடக்க போகுது. அன்னைக்கு புதன் பகவான் மிதுன ராசியில் நுழைய போகிறாரு. அப்புறம் ஜூன் 7ஆம் தேதி 2வது கிரக பயிற்சி நடக்கும். அன்னைக்கு செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆக போகிறாரு. அப்புறம் ஜூன் 15ஆம் தேதி 3வது கிரக பயிற்சி நடக்கும். அன்னைக்கு சூரிய பகவான் மிதுன ராசியில் நுழைய போகிறாரு. ஆக்சுவலி அன்னைக்கு ஆனி மாதமானது பிறக்க போகுது. அப்புறம் ஜூன் 22ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இது மிகவும் முக்கியமான பயிற்சி. அடுத்தது ஜூன் 29ஆம் தேதி 5வது கிரக பயிற்சி நடக்கும். அன்னைக்கு சுக்கிர பகவான் ரிஷப ராசியில் நுழைய போகிறாரு. இந்த மாதிரி ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடியது 5 முக்கியமான கிரக பயிற்சிகள். இந்த கிரக பயிற்சிகளால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல வாய்ப்புகளும் அதன் மூலம் நிதி ஆதாயங்களும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன மாதிரியான நிதி ஆதாயங்கள் கிடைக்க போகுதுங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பொதுவான விஷயமாக ஷேர் பண்ணுறேன். அப்புறம் உங்களோட ராசிக்கு டீப்பாக என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். கும்ப ராசிக்கு லாப வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டாகும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஜூன் மாதத்தில் செவ்வாய் கிரகம் மற்றும் கேதுவின் 7ஆம் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுது. அதன் காரணமாக உங்களோட ராசிக்கு லாபமானது அதிகரிக்க போகுது. மேலும் குருவுடைய மிக நன்மை தரக்கூடிய 9ஆம் பார்வையும் உங்கள் ராசியின் மீது விழுகிறது. அதனால் உங்கள் வேலையை முடிப்பதில் ஆற்றலும் தைரியமுமானது இந்த மாதம் அதிகரிக்கும். பணியிடத்தில் கூட சக ஊழியர்களோடு இணக்கமாகவும் அவர்களுடைய ஆதரவையும் நீங்கள் பெறுவீங்க. அதனால் உங்கள் வருமான ஆதாரங்களானது அதிகரிக்கும். தான தர்மங்களில் ஈடுபடுவது போன்ற விஷயங்கள் பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் பண்ண உங்களுக்கு இன்னும் அதிகமான பலன் கிடைக்கும். அதெல்லாம் பண்ணணும் என்பது உங்களுக்கு பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு.
ஸோ உங்களோட ராசிக்கு இந்த மாதிரி பொதுவாக இருக்கும் என்பதை தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ உங்களோட ராசிக்கு டீப்பாக என்னங்கிறத சொல்கிறேன். இந்த ஜூன் மாதம் வீட்டு கதவை தட்டுற மாதிரி மகாலட்சுமி வரம் போகிறாங்க. இனி அதிர்ஷ்டம் உங்களுக்கு கொட்டோன்னு கொட்டும். என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கொட்டுங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2025 ஆண்டின் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி என பல்வேறு முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் நடைபெற்றது. இந்த 3 முக்கிய கிரகங்களுடைய பயிற்சி காரணமாக இந்த ஜூன் மாதத்தில் கும்பராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் கும்பராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 29ஆம் தேதி மேஷத்தில் உள்ள சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. ஆனி 15ஆம் தேதி சூரியன் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. அங்கு ஏற்கனவே குரு மற்றும் புதன் பகவான் இருக்கிறாங்க. புதன் பகவான் 22ஆம் தேதி கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. கேது பகவான் சிம்ம ராசிலையும், ராகு பகவான் கும்ப ராசிலையும், சனி பகவான் மீன ராசிலையும் பயிற்சி ஆகிறாங்க. இதை தொடர்ந்து ஜூன் 7ஆம் தேதி ஏகாதேசி, 8-23 தேதிகளில் பிரதோஷம் வருது. 25ஆம் தேதி அமாவாசை வருது. மேலும் பஞ்சாங்கப்படி இந்த மாதத்தில் ஆந்திராவில் புயல் மழை, நம்ம எல்லையில் பதற்றம் நிலவுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி அமைஞ்சதோட அடிப்படையில் இந்த மாதம் கும்பராசினருக்கு எப்படி இருக்கும் என்பதை குறித்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எப்படி இருக்கும் என்பதை குறித்து இந்த வீடியோவில் கும்பராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறுங்க. கும்பராசிக்காரங்களுக்கு மிகவும் நல்ல மனம் கொண்டவர்கள். உங்களுடைய மனதில் கோபம் வராத வரை எந்த பிரச்சனையும் இல்லை. இவர்கள் கோபத்தை யாராவது தூண்டிவிட்டால் கட்டுப்படுத்த முடியாது. கும்பம் என்றாலே முன்னேற்றம் என்று அர்த்தம். மிகவும் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு யோகங்கள் இவர்களுக்கு அதிகம் கிடைக்கும். இப்படி பலன்கள் பெறக்கூடிய உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த மாதம் எப்படி இருக்குன்னா, கல்வியில் சிலர் ஹாஸ்டலில் தங்கி படிக்க வேண்டிய நிலை உருவாகும். கலை, கணினி, வணிகவியல், மேலாண்மை சம்பந்தப்பட்ட படிப்புகள் இருப்பவர்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும். குரு பகவான் 5வது இடத்துக்கு வந்திருப்பதால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தற்போது குழந்தை பெரு உண்டாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்புறம் முன்னேற்றம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதம் அதிகமாக இருக்கும். குழந்தைகளுடைய வாழ்க்கையில் கல்வி, சுபகாரிய தடைகள் நீங்கும். குழந்தைகளுக்கு திருமணம் நடைபெறும். 3வது இடத்துல சுக்கிர பகவான் இருப்பதனால நகை ஆபரணங்கள் சேரும். புதிய கார், இருசக்கர வாகனம், வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய மற்றும் பொருட்கள் வாங்க முடியும். கலை, சினிமா, ஊடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய வாய்ப்புகளால் முன்னேற்றம் ஏற்படும். மொத்தத்தில் இந்த மாதம் முன்னேற்றம் ஏற்படும் என்று உங்கள் ராசிக்கு சொல்லலாம். அப்புறம் அங்கீகாரம் நிறைய வகையில் கிடைக்கும். உத்தியோகம் மற்றும் தொழிலில் நன்றாக இருப்பீங்க. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். வெளிநாடு செல்ல முயற்சிப்பதற்கு வெற்றி கிடைக்கும். பயணத்தால் ஆதாயமானது உண்டாகும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள், அங்கீகாரம் கிடைக்கும். அரசு துறையில் பணியாற்றவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு நிச்சயம் உண்டு. சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். பணவரவு சீராக இருக்கும். இந்த மாதிரி அங்கீகாரம் உங்களுக்கு நிறைய உண்டாகும். அப்புறம் கவனமாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ராசியில் ராகு பகவானும் கேது பகவான் 7வது இடத்துல இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் கருத்து வேறுபாடு இருந்து கொண்டே இருக்கும். இதனால் வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடு இருந்து கொண்டே இருக்கும். கூடவே செவ்வாய் இருப்பதால் மனக்கசப்பை தவிர்க்க முடியாது. எனவே கணவன் மனைவியாக இருக்கிறவங்க முடிந்தவரை வாக்குவாதத்தை தவிர்த்து விட்டு அரவணைத்து செல்வது நல்லது. அப்புறம் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஏழரசன் இருப்பதால் மனசங்கட குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். எனவே இந்த மாதம் எதிலும் நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை. உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மகாலட்சுமிக்கு இந்த மாதம் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தீங்கன்னா தடைகள் விலகி நல்ல யோகங்கள் கிடைக்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்து பலன் பெறுங்க. ஆக மொத்தம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் இதுதான் பலன்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் அடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் கும்பராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா
இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.